ஃபைனல் டெஸ்டினேஷன் ரெட் லைன்ஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனல் டெஸ்டினேஷனில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் படம் 2011 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2025 அடுத்த படம் வரப்போகுது. கிட்டத்தட்ட 14 வருஷம் கேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கும் அந்த படம் நல்லா பிடிக்குங்க. சின்ன வயசில் அடிக்கடி பார்த்த படம். அண்ட் டிவிலலாம் போடும்போது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக தாங்க இருக்கும். அண்ட் டிவியில் இதெல்லாம் சென்சாரே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ஐ திங்க் லோக்கல் சேனல்ஸில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். தக்காளி அந்த டெத் சீன்லாம் சென்சாரே பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே போடுவாங்க. வழக்கமாக இந்த மாதிரி டிவிலாம் போடும்போது சென்சார் பண்ணுவான், அப்படியே போட்டுட்ருக்கான். பல நேரம் இந்த வீட்டில் பார்த்துட்டு கொடூரம் ஆயிடுச்சு. இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஃபேமிலி ஏதோ பார்த்தீங்கன்னா ஜெயிட்டாக ஒரு ஏதோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கண்ணாடி தொண்டு உடஞ்சி ஐஸில் வந்துட்டுருக்கு. தெரிஞ்சு போச்சுரா இலை எப்படியோ ஒருத்தன் மாதிரியே ஆக போகிறான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதே சமயத்தில் ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. இவங்க தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் இருக்க போகிறாங்க. இவங்களோட பேர் தான் ஸ்டெஃபனி. ஸோ ஸ்டெஃபனின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாசிபிளி அவங்களுக்கு தான் இந்த ப்ரமோஷன் வரணும். ஸோ இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்து அவங்க இதை பாசிபிளி தடுக்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பாட்டிமாவை காட்டுவாங்க. அது இவங்க ஸ்டெஃபனியோட பாட்டிமா தான். அவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே நடந்திருக்கான். லைக் அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜாக இருக்கும்போது ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டவர்லேருந்து எல்லாரும் கீழே விழுந்து சாகிற மாதிரியான ஒரு ப்ரமோஷன் அவங்களுக்கு வந்திருக்கு. அதன் மூலமாக எப்படியோ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து அவங்க எத்தனை பேர் எஸ்கேப் ஆக இத்தனை வயசு வரைக்கும் அவங்க உயிரோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாரோட அந்த ஒரு பிளட் லைன்ஸ் ஃபேமிலி மொத்தத்தையுமே இந்த டெத்து தேடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாசிபிளி காட்டலாம். அதனால தான் இந்த படத்தோட பேர் பிளட் லைன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் இங்கே தாங்க ஒரு டவுட் வருது. இத்தனை காலமாக அந்த டெத்து எப்படி அவங்களெல்லாம் காவு வாங்காமல் வச்சுருந்துச்சுன்னு தெரில. ஏன்னா பொதுவாக நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ப்ரமோஷன் வரும். ஒரு சில பேரை காப்பாற்றி விட்டவங்க ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கொன்றோம். ஐ மீன் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் அடுத்து போக போக ஒரு 5 மாதமோ 6 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அது போட்டு தள்ளிடும். இந்த இடத்துல எப்படி இந்த பாட்டிமா வெத்தனால இது உயிரோடு விட்டு வச்சுருந்துச்சுன்னு தெரில. அண்ட் மற்றவங்களுமே பிளட் லைன்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்களையும் எப்படி விட்டு வச்சுது அப்படின்னு தெரில. மேபி அவங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க போட்டிருக்கு. அண்ட் பாசிபிளி இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துக்கும் ஃபஸ்ட்டு படமாக ஐ மீன் கனெக்டிவிட்டியாக இருக்க போது அப்படிமா மெஷர் பண்ணியிருக்காங்க. எந்த வகையில்னு கேட்குறீங்களா? அந்த பாட்டிமா ஸ்டெஃபனி கிட்ட ஆக்சுவலி ஒரு டைரி கொடுப்பாங்க பாருங்களேன். அந்த டைரியில் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷனோட அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். லைக் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் வந்த பிளேன் போட்டிருக்கோம். 2வது பாட்டில் வந்த அந்த மரக்கட்டை தர லாரி அது போட்டிருக்கோம். அந்த பாட்டிமா அதெல்லாம் தேடி பார்த்து எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் நோட் புக்காகவே போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இவங்களுக்கு இது எப்படி தெரியும் இப்போலாம் நடக்க போகுது அப்படின்னு அடுத்தடுத்து இதெல்லாம் ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு நாலேஜ் கிடச்சிது டெத்தை பற்றி தான் எனக்கு தெரியல. பட் அதை பார்த்தீங்கன்னா எப்படியோ ஸ்டெஃபனி அதை யூஸ் பண்ணி பாசிபிளி அவள் குடும்பத்தை இதுலேருந்து காப்பாற்றுற விதமாக இருக்கலாம், சொல்ல முடியாது, அப்படி கூட இருந்தாலும் இருக்கும். ஆனால் பிளட் லைன்ஸ்னு சொன்னல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் எஸ்கேப் ஆனாங்களே அவங்களுக்கு எப்படிலாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ குழந்தைங்க பிறந்து பேரம்பேத்திலாம் பிறந்து லைக் இவங்கள மாதிரி தான் இவங்களுக்கே பேரம்பேத்தி வந்துருச்சு. அதுலேருந்து எஸ்கேப் ஆன இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனியோட பாட்டிமா. அப்போ இவங்களுக்கே பேரம்பேத்தி இருக்கும்போது அவங்களுக்கும் பேரம்பேத்தி இருக்கும். இந்த மொத்த பிளட் லைனையுமே காவு வாங்குறதுக்காக அன்றைக்கி அவங்க இறந்துருந்தாங்கன்னா இந்த வம்சமே இருந்திருக்காது. மொத்த வம்சத்தையும் காவு வாங்குறதுக்காக இப்போ டெத்து வரப்போகுது. அண்ட் இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் புக்காக பேப்பரை போட்டு எடுத்து வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தங்களையுமே ஃபேமிலி ட்ரீ மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ எஸ்கேப் ஆனவங்க அவங்களோட குடும்பம்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க டேபிள் காலம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்தளவுக்கு ரெக்கார்டு எடுத்து எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வழக்கமாக ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆட்கள் தான் எஸ்கேப் ஆவாங்க. சில பேர் எஸ்கேப் ஆவாங்க, சில பேர் செத்துருவாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தராக செத்துருவாங்க. லாஸ்ட்டில் அந்த மெயின் கேரக்டருமே செத்துருவாங்க. இப்படி தான் பெரும்பாலான படங்கள் முடிஞ்சிருக்கும். அதில் சர்வைவர்ஸ்னு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. செகண்ட் பார்ட்டில் கூட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அவங்க யார் கிம்பர்லியும் பர்க்குன்றவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்களுமே கூட பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்களா நம்மக்கிட்ட டேரெக்டாக சொல்ல அந்த பையன் சாகிறத தான் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாசிபிளி சர்வைவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் வந்து ஷார்ட்ஸ் படிலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க பாட்டிமா நோட் புக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி தேடுறாங்க. அடுத்தடுத்து யார் வரப்போகிறாங்கிறதையும் செக் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே ஒரு பைபிள் இருக்கான். இது சாவை என்ன தேடி வரப்போதா ஃபன்னாக இருக்க போதே அப்படின்னு சொல்லி அவர் ரோட்டில் போக கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரக்கு கிராஸ் பண்ணுது. அடிச்சு தூக்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா அப்படிலாம் கிடையாது. அது அவனை பின்னாடி தான் கிராஸ் பண்ணி போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாவு பயத்தை காட்டிட்டாங்க போகிறமா அப்படின்னு சொல்லி பயத்தை காட்டிட்டு போகுது. இல்லைனா சொல்ல முடியாது அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஏதாச்சும் கம்பியோ இருந்து அது இவனை மாட்டி இழுத்திட்டு போகிறதோ இல்லை தலையை கொத்துறதோ கையை காலை பிக்கிறதோ ஏதாச்சும் ஒன்று பண்ணோம், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படம் முழுக்கவே நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் அவங்க ஒரு டைம் ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்களேன். ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டிருக்கோம். லெஃப்ட்டில் பாருங்கள் ஹார்வர்ட் அப்படின்னு போட்டிருக்கு, ரைட்டில் டார்லின் அப்படின்னு போட்டிருக்கு. டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ஹார்வர்டு டார்சி மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. நம்ம மார்வலில் வந்தாங்களே அந்த ஜோடி அவங்கள மாதிரியே இருந்துச்சு. என்னடா அவங்க இங்கே வந்துட்டாங்களான்னு பார்த்தா பேர் வேறையாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதே மாதிரி கிட்டத்தட்ட பேர் இருக்குது. ஸோ இதில் டார்லின் வழியாக வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி. ஸோ பாசிபிளி அவங்க தான் அந்த மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றி
காப்பாற்றுறதுக்காக பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. இந்த படம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஃபைனல் டெஸ்டினேஷன் 5th பார்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தரை பலி கொடுத்து இன்னொருத்தரோட உயிரை லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்துருந்துருப்பாங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் 5ல். பாசிபிளி அந்த பிளானை யூஸ் பண்ணி பாட்டி இத்தனை நாள் எஸ்கேப் ஆயிருப்பாங்களோ. ஏன்னா பாட்டிமா இத்தனை வருஷமாக எப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்க டெத்துக்கிட்ட அப்படின்னு தாங்க தெரியல. ஏன்னா வழக்கமாக டெத்து 5-6 மாதத்துலேயே அவங்க எஸ்கேப் ஆகி போட்டு தள்ளிடும். பட் இந்த இடத்துல இவ்வளோ வயசாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரமேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த டெத்துக்கு வந்தாலும் லாஸ்ட் தான். நாளைக்கு சாப்பிட்ற கேள்வியை போட்டு தள்ளி அதை என்ன பண்ண போகுது. அந்த பாட்டிமா எப்படி இத்தனை நாள் எஸ்கேப் ஆனாங்க அப்படின்றதா மிஸ்ட்ரி. நம்ம படம் பார்த்தா மேபி இதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு கேரக்டர் வில்லியம் பிளட்வர்த், வேற யாரும் இல்லைங்க, அவன் டோனி டாட் தான். ஆக்சுவலி ஒரு போன வருஷம் இறந்துட்டார் ரியல் லைஃப்பில். ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் இவர் கடைசியாக நடித்த படமும் இந்த படம் தானே. ஆக்சுவலி ஒரு மொத்தமாகவே 3 பார்ட்டில் தான் அப்பியர் ஆயிருப்பார் பழைய ஃபைனல் ஸ்டேஷனில். இப்போ இந்த படத்தில் அப்பியர் ஆகியிருந்திருக்காரு. 3வது பார்ட்டில் இவர் டேரக்டராக வந்திருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக அவரோட குரல் மட்டும் வந்து பேசிட்டு போகும். அண்ட் 4வது பார்ட்டில் சுத்தமாக அவரை பற்றி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இவர் சொல்கிற டைலாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெத்தை நீ எம்ப்ரேஸ் பண்ணாதான் அது உன்னை கிராஸ் பண்ணி போகும். கிராஸ் பண்ணி போகணும்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அப்படியே விட்டுட்டு போயிடும்ன்றாங்களா இல்லை அப்படியே தூக்கிட்டு போயிடும் அப்படின்றாங்களான்னு புரியல. பட் டெத்தை நீ எம்ப்ரேஸ் பண்ணாதான் அது ஒன்று கிராஸ் பண்ணி போகும்னு மென்ஷன் பண்ணும்போது பாசிபிளி பார்த்தீங்கன்னா சாவணி ஏற்றுக்கிட்டா தான் அது ஒன்று கடந்து போகும்னு சொல்ல வராரான்னு தெரியல. பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதுக்கும் இந்த படத்தில் வரத்துக்கும் நடக்கிற சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகலாம், சொல்ல முடியாது. அண்ட் இந்த படம் எந்த டைமில் என்ன நடக்குதுன்னு தெரில. அந்த 5வது பாட்டு தான் கடைசி பாட்டுதில். 5வது பாட்டுக்கு நடந்து முடிஞ்சு எத்தனை வருஷம் கழிச்சு இது நடக்குதுன்னு தெரியல. இல்லை ஃபஸ்ட் பாட்டு மற்ற பார்ட்ஸ்க்கு இதுக்கு எதுனா கனெக்டிவிட்டி இருக்குமானும் தெரியல. நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு லெவல் தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவியோட பிரேக் டவுன் அடுத்து வரப்போது. மறக்காம எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.